श्रीगुरुभ्यो नमः। धर्मश्रीः मृदंगां दैवतं विप्रं घृतं मधुचतुष्पथं பிரதட்சிணானி குர்வீத பிரஜாதஞ்ச வனஸ்பதிம். அதாவது நாம் செல்லும்பொழுது மார்க்கத்தில் சில பதார்த்தங்கள் இருந்தது அப்படின்னா அந்த பதார்த்தங்களை பிரதட்சிணமாக போகணும். அதாவது அவைகளை உபேட்சித்து அவைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கௌரவம் தராமல் கவனிக்காமல் அவ்வாறே தாண்டி செல்லக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். மிருதம் நம்ம மார்க்கத்தில் ரோடில் போயின்ட்டுருக்கறச்ச வண்டியிலையோ இல்லை நடந்தோ போயின்ட்டுருக்கறச்ச பெரிய மண் குவியல் இருக்குது அப்படின்னா அதை பிரதட்சிணமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வழி இருக்குது அப்படின்னா அதை பிரதட்சிணமாக போகணும். காம் பசுமாடுங்கிறது சகல தேவதா ஸ்வரூபம். அதனால் பசுமாட்டை பிரதட்சிணமாக தான் போகணும். பசுமாடு கண்ணுக்குட்டி ரெண்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு குறுக்கையும் போகக்கூடாது, அதே மாதிரி அப்பிரதட்சிணமாகவும் போயிடக்கூடாது. அதை ஒரு பிரதட்சிணமாக போகணும், சுத்திண்டு தான் போகணும். ஏன்னா பூஜா வியதிக்கிரமஹா, எது பூஜிக்க உகந்ததோ அதை பூஜிக்காமல் நாம் செல்லுவது அதுவே ஒரு பெரிய பாபமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாபத்தினுடைய பிரபாவத்தை ரகுவம்சத்தில் காளிதாசன் சொல்கிறார். திலீப மகாராஜா ஒரு சமயம் காமதேனுவை பூஜிக்காமல் அதை கவனிக்காமல் வந்துவிட்டதுனால அவருக்கு சந்ததி ஏற்படலை. அப்புறமா வசிஷ்டருடைய அனுகிரகத்தினால நந்தினிங்கிற பசுமாட்டை காமதேனுவனுடைய குழந்தையை அவர் சேவை பண்ணி பூஜித்து அப்புறமாக அவருக்கு சந்ததி ஏற்பட்டது அப்படின்னு ரகுவம்சத்தில் நம்மளுக்கு தெரியுது. பசுமாடு இருந்தது அப்படின்னா நம்ம அதை பிரதட்சிணமாக தான் போகணும், அதை கவனிக்காமல் அப்படியே நேராக வண்டியை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு தெரியறது. தெய்வத்தம், ஒரு தேவதா சந்நிதி இருக்குது, கோவில் இருக்குது, ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அதை பிரதட்சிணமாக போகிறதுக்கு வழி இருந்தது அப்படின்னா அவசியம் அதை ஒரு சுத்திண்டு தான் போகணும். அதை பிரதட்சிணமாக போனால் கொஞ்சம் சுத்தலாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதை ஒரு பிரதட்சிணமாக தான் போகணும் அப்படின்னு தெரியறது. அப்படி இல்லைன்னா அந்த நம்மளை கவனிக்காமையே போகிறானே, நம்மளை ஒரு அவமானப்படுத்துகிறானேன்னு அந்த தெய்வம் நினைக்கும். அதுக்கு வழி கொடுக்கக்கூடாது, பிரதட்சிணமாக போகணும். விப்ரம் பிராமணன் உட்காண்டிருக்கான் அப்படின்னா அப்படியே நேராக விடுக்குன்னு அவனை தாண்டி போயிடக்கூடாது. அவனை ஒரு பூஜ்யதாபாவத்தோட பிரதட்சிணமாக போகணும். இதை நாம் பல இடத்துல பார்க்குறோம். ஒரு வீட்டிலேயே யாராவது வைதிகாலெலாம் வருவா, ஏதாவது பூஜையெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு உட்காண்டிருந்தா அப்படின்னா அவளை தாண்டி அப்படியே போயிடக்கூடாது, அவளை சுத்திண்டு பிரதட்சிணமாக போகணும். மது, தேன், கிருதம் இதெல்லாம் ரொம்ப பூஜ்யமான வஸ்து. தேவதைகளுக்கு மிகவும் தேன், நெய்யுங்கிறது ரொம்ப பிடிச்ச வஸ்து. அந்த நெய், தேன் இவைகள்லாம் ஏதாவது பாத்திரங்களில் வச்சுருக்கா அப்படின்னா அதையும் ஒரு பூஜ்யதாபாவத்தோட கையாளணும் அப்படின்னு சொல்கிறார். பிரஜாதஞ்ச வனஸ்பதி அப்படின்னா விருட்சத்துக்கு பேர், மரம். ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய மரம், அது பல வருஷமாக, நூற்றுக்கணக்கான வருஷமாக இருக்கக்கூடிய மரம். அடையார் ஆலமரம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எத்தனையோ வருஷமாக அது இருந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மரத்தையும் ஒரு பிரதட்சிணமாக தான் போகணும். அந்த பக்கமாக போனோம்னா அதை ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அஸ்வத்த மரம், அரச மரம் போன்றதான மரங்களை பிரதட்சிணமாக போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியறது. இப்படி நாம் இந்த தர்மங்களை ஆச்சரிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ஸ்ரேயஸ் வருது, புண்ணியம் வருது, பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. இல்லாமல் விபரீதமாக நம்ம ஒரு ஸ்தம்பம் மாதிரி அப்படியே அதை அதிக்கிரமித்து உபேட்சை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரேயஸினுடைய பலனை நாம் அடையாமல் போய்டுறோம். அப்படிங்கிறதுனால இதை தெரிஞ்சுண்டு இதெல்லாம் நாம் பண்ண முடியாத செயல்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் அவசியம் ஆச்சரிக்கலாம், பழக்கப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். மிருதங்கான் தெய்வதம் விப்ரம் கிருதம் மது சதுஷ்பதம் பிரதட்சிணானி குர்வீத பிரஜாதஞ்ச வனஸ்பதிம். ராமராம்.